கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2025 பிப்ரவரி மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 61:8 வாசிக்கலாம். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நான் மறுபடியும் வாசிக்கிறேன். இப்படியே, அங்க ஒரு முக்கியமான அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இப்படியே, அப்ப எப்படி, அது ஒரு கேள்வி. ஆமேனா? இப்படியே இன்னொரு பயங்கரமான ஆசீர்வாதம் என்னன்னா, தினமும், என்னது, தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். அப்படி செலுத்தி என் தேவனே உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் இந்த வருஷத்துல மகிமையான வாக்குத்தத்தங்களை நம்ம கொடுத்திருக்கிறார். இதை நல்லா கொஞ்சம் ஜஸ்ட் புரிந்து கொள்ளுங்க. ஒரே ஒரு காரியம்தான் நம்ம இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு மகிமையாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். ஆனா இந்த பொருத்தனை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த பொருத்தனை என்ன அப்படின்னா என்ன? ஏற்கனவே இந்த டீச்சிங் நம்ம ரொம்ப ஆழமா எடுத்திருக்கோம். எதாவது ஞாபகம் இருக்கு? பொருத்தனை ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஆமேனா? பொருத்தனை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொருத்தனைக்கான காரணங்கள்லாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். சரி, இந்த வசனத்தில் தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன், இப்படியே அப்படி செலுத்தி உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். வேதாகம காலத்தில் பொருத்தனையை செய்திருக்கிறார்கள் பரிசுத்தவான்கள். வேதாகம பரிசுத்தவான்கள் பொருத்தனைகளை செய்திருக்கிறார்கள். இந்த பொருத்தனை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, சபதம் எடுப்பது, ஆணையிடுவது, ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பது. நாம கர்த்தருக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பது. அல்லேலூயா, ஆமெனா? எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வாக்குத்தத்தத்துக்கு வந்து நிற்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, நீ எனக்கு வாக்குத்தத்தம் கொடு. என்னன்னு? என் நாமம் உயர்ந்தது என்று நீ மகிமைப்படுத்துவ. நல்லா புரிஞ்சுக்கணும். என் நாமம் உனக்கு அதிசயங்களை, உனக்கு அற்புதங்களை செய்கிறவர் நான் தான் என்பதை நீ அறிந்து என் நாமத்தை, இந்த உயர்ந்த நாமத்தை நீ கீர்த்தனம் பண்ணுவ அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. இதுதான் பொருத்தனை. பொருத்தனை என்பது நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற மாபெரும் வாக்குத்தத்தம். ஆமெனா? எவ்வளவு பெரிய நல்ல தேவன்! ஏன் அப்படின்னா, அவருடைய நாமம் மட்டுமே உயர்ந்தது. இயேசுவின் நாமம் மாத்திரமே மகிமையானது. இயேசு ராஜாவுடைய நாமம் மாத்திரமே என்றென்றைக்கும் சிறந்தது. அதுவே என்றென்றைக்கும் துதிக்கு பாத்திரமானது. இதை மனுக்குலம் அறியவில்லை. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கர்த்தர் அழைத்து, உன் வாழ்க்கையில நான் செய்கிற அதிசயங்களை நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு கர்த்தர் நமக்கு அந்த அதிசயங்களை காண்பித்து காட்டுவார். நல்லா கவனிங்க. இந்த பொருத்தனையை எந்த சிச்சுவேஷன்ல செய்வாங்க அப்படின்னா, பயங்கரமான நெருக்கம், பயங்கரமான இடுக்கம், வாழ வழியும் இல்லை, வழியை உண்டாக்க பலனும் இல்லை. 8 திக்கும் நான் திரும்பி பார்த்தாச்சு ஆண்டவரே, எனக்கு எந்த திசையிலிருந்தும் எனக்கு ஒத்தாசை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. என் ஆத்துமா உடைகிறது, நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் நம்முடைய வாயை திறந்து நாம் கர்த்தருக்கு செய்கிற ஒரு அறிக்கை இருக்கு பாருங்க. உடன்படிக்கை ஒப்பந்தம். ஆண்டவரே, இப்ப நான் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறேன். இந்த உலகம் உம்மை அறியல, ஆனால் நான் அறிந்திருக்கிறேன். என் நிலையை மாற்றுகிறவர், என்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம், பயங்கரமான கொடுமையான சூழ்நிலைகளை எல்லாம் விளக்கி என்னை காக்கிற தெய்வம் நீரே. ஆமீன் சொல்லாமா? இப்போ எக்ஸாம் வந்துருச்சு, மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம், இல்லைனா ரொம்ப டஃப்பாக இருக்கிற, சரியா படிக்காத அந்த எக்ஸாமுக்குள்ளே போயிட்டோம். நிறைய வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம், ஆண்டவரே நான் மாத்திரம் இந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ணிட்டேன்னா நான் 10 பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்கிறேன் ஆண்டவரே. ஆமே, நான் 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்க சபையில் கூட்டு வந்துடுவேன் ஆண்டவரே. அப்படி இல்லைன்னா பயங்கரமான ஒரு நெருக்கமான ஆண்டவரே, உங்களை நம்பி அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு மட்டும் இந்த பிஸ்னஸில் நல்லா சக்ஸஸாக கொடுத்துட்டீங்கன்னா நான் இவ்வளவு காணிக்கை உங்களுக்கு செலுத்துகிறேன் ஆண்டவரே
அப்படி அவரோடு கூட அவருக்கு ப்ராமிஸ் பண்றது தான் பொருத்தனை. தேவன் இந்த பொருத்தனைகளின் தேவனாய் இருக்கிறார். அதை அவர் வாஞ்சிக்கிறார். ஏன்னா இந்த பொருத்தனை என்பது அவர் ஜீவன் உள்ளவர், அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர், அல்லேலூயா. அவர் மகிமை உள்ளவர், ஆமென். அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயவுள்ளவர் என்பதை இந்த உலகத்திற்கு நான் காட்டும்படியாக நான் அவரோடு உடன்படிக்கை செஞ்சு எல்லாருக்கும் முன்பாக நான் செய்த இந்த பொருத்தனையை எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக நான் எடுத்து காண்பிப்பேன் பாருங்க. அதில் அவர் அவ்வளவு மகிமைப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஆமேனா? பொருத்தனை அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், கர்த்தருடைய நாமத்தில் இந்த பொருத்தனை நம்ம செய்யறோம் அப்படின்னு வச்சுங்க, பொருத்தனை நம்ம செய்யறோம்னு வச்சுங்க, இந்த கர்த்தருடைய மகத்துவம் உள்ள அவருடைய நாமம் முழுவதும் அதில் அடங்கிவிடும். அந்த உடன்படிக்கைக்கு அந்த நாமம் முழுவதும் இறங்கிவிடும், இறங்கி வேலை செய்யும். எப்ப நீ பொருத்தனை பண்ண ஆரம்பிச்சு உன் வாயை திறந்து நீ பொருத்தனை பண்ணிட்டியோ, நான் சொல்றது பொருத்தனை வேதாகம காலத்தில் எப்போ நீ வாயை திறந்து உன் பொருத்தனையை நீ வாயை திறந்து கர்த்தரோட உடன்படிக்கை செய்றியோ, அப்பவே அவருடைய வல்லமையுள்ள நாமம் உன்னுடைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். வாயை திறந்து அறிக்கை செய்த அடுத்த வினாடியே எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய பலத்த நாமம், அவர்தான் யெகோவா ராஃபா, அவர்தான் யெகோவா ஷாலோம், அவர்தான் யெகோவா ரூவா, அவர்தான் யெகோவா ஈரே, அவர்தான் யெகோவா நிசி, எல்லாம் அவர்தான். இயேசு கர்த்தர் இயேசு என்ற அந்த நாமத்தில் நீ ஒரு பொருத்தனை செய்வாயானால் அடுத்த வினாடியே அந்த காரியங்கள் ஆகும்படி கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எனக்கு, நான் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறேன், நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர் மாத்திரமே, எனக்கு உம்மை தவிர வேறு யாரும் இல்லை, நீர் மாத்திரம் இந்த காரியத்தை செய்கிறே, ஆனால் நான் உமக்கு இதை செலுத்துவேன். புரிஞ்சு போச்சா? உடன்படிக்கை எல்லாருக்கும் இதை செலுத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி, இதுதான் இந்த உடன்படிக்கை தான் பொருத்தனை. இந்த பொருத்தனையை எப்படி செலுத்துவாங்க, எப்போது செலுத்துவாங்க அப்படின்னா 66வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிங்களேன். 66ஆம் சங்கீதம் 14வது வசனம். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். நல்லா கவனிங்க, இது பொருத்தனைக்கு நிறைய கண்டிஷன்லாம் இருக்கு. நீ வாயை திறந்து நீ பொருத்தனை பண்ணிட்ட அப்படின்னா பொருத்தனை பண்ணினதை உடனே செலுத்திடணும். அப்படி நீ செலுத்தலை அப்படின்னா நீ வாயை திறந்து பொருத்தனை பண்ணாமல் இருக்கிறது உனக்கு நல்லது அப்படின்னு பிரசங்கி புத்தகம், நீதிமொழிகள் புத்தகம்லாம் சொல்லுது. அது டீச்சிங்காக நான் போல, தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. பொருத்தனை என்பது என் வாய் திறந்து, எப்போ? என் இக்கட்டில. எல்லாரும் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய நாமம் எல்லாம் கவனிச்சுங்க, கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்கும் இந்த சத்தியம் எனக்கு புரியணும். வேதாகம காலத்தில் கர்த்தருடைய மகத்துவம் உள்ள நாமம் மறைந்திருந்தது, எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் வெளிப்படவில்லை. ஆனால் பர்டிகுலரா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் கர்த்தருடைய நாமம் வெளிப்பட்டு அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி கொண்டார். அவர்கள் பொருத்தனை செய்தார்கள். எப்படி இந்த பொருத்தனையினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவரை, சர்வ வல்லவரை, நமது ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரை இவர்கள் அறியணும். அவருடைய கேரக்டர், தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய சத்துவத்தின் வல்லமை, இதை இந்த மனுக்குலம் அறிந்து அதை கீர்த்தனம் பண்ண வேண்டும். நோக்கமே என்னன்னா சமாதானம். நம்முடைய தேவன் சமாதானத்தின் கர்த்தராய் இருக்கிறார். முதல்ல பொருத்தனைன்னு பண்ணது யாரு அப்படின்னா யாக்கோபு. நல்லா கவனிங்க, நோக்கமே என்னன்னா அவருடைய நாமம் மறைந்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நாமத்தை தம்மை மறைத்து வெளிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தேவதாசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். வேதாகம காலத்தில்
நோக்கம் என்னவென்றால் இவர்கள் இந்த நாமமே உயர்ந்தது என்பதை அவர்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ இவர் யார் என்றால் இவர்தான் சமாதான கர்த்தர். இந்த கர்த்தர் இவர்தான் என்னை மீட்டெடுத்து தேவனோடு என்னை சமாதானப்படுத்துகிறவர். இவர்தான் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டவர் என்கின்ற அவருடைய பலி. அந்த பொருத்தனையின் மூலமாய் அவரை வெளிப்படுத்தணும். நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? நான் சொல்றது புரிந்து கொள்ளுங்க. நீ இக்கட்டில் இருக்கிற, இப்போ உன் பேர் ரிப்பேர் ஆகுது. ஆமேனா? வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்ட, வீடு கட்ட முடியல, கடன் வாங்கிட்ட, கடன் கொடுக்க முடியல, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்ட, பிஸ்னஸில் ஒரு நல்லா போகிற மாதிரி தெரியல, பயங்கரமான இக்கட்டு. இப்போ என்ன செய்யறது? ஆண்டவரே, நான் உங்களை அறிஞ்சிருக்கிறேன், நீங்கள் மாத்திரம் என் பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணிட்டீங்கன்னா, எனக்கு நல்ல லாபகரமான காரியத்தை கொடுத்துட்டீங்கன்னா, டாக்டரால் கைவிடப்பட்டிருக்கிறேன், எனக்கு மட்டும் நீங்கள் ஜீவனை கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன், நான் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். இப்படி இந்த மாதிரி கர்த்தர்கிட்ட பொருத்தனை பண்ணி அவருடைய அந்த சமாதானத்தின் நாமத்தை இந்த உலகத்தில் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். இதுதான் பொருத்தனையினுடைய நிபந்தனை, இதுதான் பொருத்தனுடைய கான்செப்ட், தாட்ஸ். அப்போ யாக்கோபு என்ன செய்றாருன்னா, நீங்க இருந்தனாக்கா உன் சகோதரன் ஏசா வந்து உன்னை என்னைக்கு அதை கொன்று போட சொல்லிட்டான், அதனால் நீ சகோதரன் வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு நீ போயிடுவா அப்படின்னு சொல்லி ரெபேக்காவும் ஈசாக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா யாக்கோபை அனுப்புகிறாங்க. யாக்கோபு வெறும் கோலையும் தடியும், அந்த கோலை கையில் பிடித்து கொண்டு அவர் என்ன செய்கிறாருன்னா தன்னந்தனிமையில் அவர் பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறார். இதுவரைக்கும் முன்ன பின்ன அந்த பாதையில் அவர் போனதில்லை. அது ஒரு பயங்கரமான வனாந்தர பாதை. அந்த வனாந்தரத்தை ஒரு மனிதனாலும் கடக்க முடியாது, தன்னந்தனிமையில் வாய்ப்பே இல்லை. அது பயங்கரமான, அதாவது இந்த மனித ஆத்துமாக்களை பட்சிக்கக்கூடிய வனாந்தரம் தான் அந்த வனாந்தரம். அப்படிப்பட்ட வனாந்தரத்தில் எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை ஆண்டவரே, நான் போகிறேன், நான் போகிற இந்த பாதையில் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, நான் இக்கட்டினால் சூழ்ந்திருக்கிறேன், இக்கட்டு என்னை நெருக்கி இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், நான் இதை பேசல, தினமும் அவருடைய பொருத்தனைகளை நான் செலுத்துவேன் என்பதுனா என்ன? தினமும் எப்படி பொருத்தனை செலுத்த முடியும்? ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற சத்தியம், நீ தினமும் பொருத்தனைகளை அவருக்கு செலுத்துவாய். நீ செலுத்துகிற அந்த காணிக்கை, நீ செலுத்துகிற அந்த வெகுமதி அவரை வெளிப்படுத்தணும் வேதாகம காலத்தில். அப்போ யாக்கோபு என்ன செய்கிறாருன்னா, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 28, ஆதியாகமம் 28 20 வாசிக்கணும். வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து, தேவனே நீர் என்னோடு இருக்கிறீர். இதுதான் பொருத்தனுடைய முதல் அந்த கட்டுப்பாடு, அந்த நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அந்த கட்டளை, அந்த நியமம், அந்த நியாயம் என்னவென்றால், என் தேவன் என்னோடு இருக்கிறார். கரங்கள் திராமன் சொல்லாமா? ஒருவேளை இன்னைக்கு யாக்கோபை போல பயங்கரமாய் நெருக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், யாக்கோபு போகிற அந்த பாதையில் சூரியன் அஸ்தமித்து விட்டது. அவர் உறங்குவதற்கு ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அந்த இரவை கழிக்கிறார். ஆண்டவரே, நான் உங்கள் மேலே பாரத்தை போட்டு நிற்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல இந்த யாக்கோபுக்கு தரிசனமாகி அங்கே வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அங்கே பேசுகிறார் ஆண்டவர். அப்படி பேசும்போது, தேவரீர் என் தேவனே, என் சமாதானத்தின் தேவனே, எங்களுக்கு நித்தியமாயிருக்கிற என் தேவனோடு கூட எங்களை கொண்டு போய் சேர்க்க போகிற சமாதானத்தின் தேவனே, நீர் என்னோடு இருந்து, இதான் உடன்படிக்கை, என் கூட வந்துருங்க. நல்லா கவனி, ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி பொருத்தனை பண்றாரு பாருங்க யாக்கோபு. நீங்க என் கூட வந்துருங்க, என் கூட இருங்க. ஆமென். தேவன் இன்னைக்கு என்னோடு கூட இருக்கிறார். கரெக்ட், ஆமென் சொல்லாமா? தைரியமாக இருங்க. நீர் என்னோடு கூட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி, நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவன். ஆமென். நாளைக்கு நடக்க போவது என்னவென்று நமக்கு தெரியாது.
ஆனால் உன் தேவன் சொல்லுகிறார், அவர் உன் கூட இருக்கிறார். நீ போகிற இந்த கரடு முரடான அந்த பாதையில உன்னை அவர் காப்பாற்றுகிறார். துஷ்ட மனிதர்கள், பயங்கரமான போராட்டங்கள், அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார். உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து உன்னை பாதுகாத்து உன்னை பராமரித்து உன்னை போஷிக்கிற உன் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு. ஏனென்றால் என் தேவன் எப்பொழுதுமே என்னை சமாதானமாய் வைக்கிற கர்த்தர். அவர் சமாதானத்தின் தேவன். இது பிதாக்களுக்கு முற்பிதாக்களுக்கு தேவன் அங்க வெளிப்படுத்தின ஒரு மகிமை. சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு நீங்க தான் என் தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவரே, இதை செய்யலைன்னா நான் எப்படி நான் தெய்வம்னு சொல்ல முடியும்? என் கர்த்தர் என்னை வாழ வைக்கிறவர், என் கூட இருந்து என்னை காப்பாற்றி என் சூழ்நிலை மாற்றி நீ என்னை நடத்துவீர்னா நீங்க தான் என் தெய்வம். நான் என்ன தெரியுமா செய்வேன்? நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். அல்லேலூயா. பெத்தேல் ஆகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். இந்த யாக்கோபு என்ன செய்தார் அப்படின்னா, ஆண்டவரே, யாக்கோபுக்கு கர்த்தருடைய நாமம் வெளிப்பட்டது. கர்த்தருடைய இந்த பலத்த நாமம் என்னவென்றால், இவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர். நல்லா கவனிக்கணும். என் சூழ்நிலையை இப்ப நீங்க மாற்றுங்க. சர்வ சிருஷ்டிக்கும் நீர்தான் முந்தினவர் என்பதை நான் வெளிப்படுத்துவேன். எனக்கு தரக்கூடிய எல்லாவற்றிலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பொருத்தனை என்பது தேவனோடு நாம் செய்கிற உடன்படிக்கை. அவர் நமக்கு ஒரு பிராமிஸ் கொடுத்து, நாமும் அவருக்கு ஒரு பிராமிஸ் கொடுத்து நடத்துகிற ஒரு மாபெரும் காரியம் தான் இந்த பொருத்தனை. இப்போ ஆண்டவர் எப்போ இந்த பொருத்தனை உடன்படிக்கை நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த அடுத்த வினாடியே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நடக்க ஆரம்பிக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அதே போல யாக்கோபு கடந்து போகிறார். கர்த்தர் காப்பாற்றினார். உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்தார். வெறும் கோலும் கையுமாய் கடந்து போன இந்த யாக்கோபு ஏறக்குறைய 20 ஆண்டுகள் கழித்து 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறார். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பரிவாரங்களோட? நம் தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன், நம் தேவன் பொருத்தனைகளின் தேவன். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டு அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்ளுவார். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, யாக்கோபு என்ன செய்றார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ரிட்டர்ன் திரும்பி வரும்போது எடுத்து வாசிக்க 32வது அதிகாரத்தில் ஆதியாகமம் புத்தகம் 32ல அவர் சொல்லுகிற இந்த வசனத்தை வாசிக்க. 10 அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். கர்த்தமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எல்லாம் உம்முடையது. ஆமென். எல்லாம் உம்முடையது. உம்முடையதை நீர் எனக்கு தருகிறீர், அதை நான் உமக்கே கொடுக்கிறேன். என்னுடையதெல்லாம் உன்னுடையது, அப்புறம் உன்னுடையது உன்னுடையது. இதுதான் நீதிமான். ஆமெனா? சன்மார்க்கம் யாரு? என்னுடையது என்னுடையது, உன்னுடையது உன்னுடையது. துன்மார்க்கம் யாரு? என்னுடையது என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையது. நேற்று பிரசங்க நல்லா தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. இப்போ இவர் என்ன செய்யறார் தெரியுமா? யாக்கோபு, சர்வ வல்லவரே, நீர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர், நீர் ஜெயம் எடுத்தவர், சகலத்தையும் பிதாவாகிய தேவன் உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்க எனக்கு கொடுங்க. நான் உம்மை, நீர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு என்பதை தசமபாகம் கொடுத்து உம்மை மகிமைப்படுத்துவேன். நீர்தான் தசமபாகம், நீர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு அப்படின்னு உம்மை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டு தசமபாகம் கொடுத்தாரா யாக்கோபு? பொருத்தனை பண்ண நிறைவேற்றணுமா நிறைவேற்றக்கூடாதா? நிறைவேற்றலைன்னா பொறுத்தனையே பண்ணாத. உன் வாயை திறந்து சொல்லாத. உன் வாயை திறந்து சொல்லுகிற அந்த வார்த்தை இருக்கு, அதுதான் மகிமையின் வார்த்தை. அப்போ நம்முடைய வாய் திறந்து, என் இக்கட்டில் என் வாய் திறந்து நான் சொன்ன அந்த வார்த்தை தான் மகிமையின் வார்த்தை. அந்த பிராமிஸை கர்த்தர் கனம் பண்ணுகிறார்.
சரி, எப்படி கொடுத்தாரு? கொடுத்தார். யாருக்கு கொடுத்தாரு? ஏசாவுக்கு கொடுத்தார். ஏசா வராரு. இந்த இரு பரிவாரங்களில் இருந்து எடுத்து வாசிங்க, 14 இருந்து வாசிங்க, 32:14 இருந்து. 200 வெள்ளாடு அவர் எடுத்து யாசாவுக்கு கொடுக்கிறாரு. அப்பனா அவர்கிட்ட எத்தனை வெள்ளாடு இருந்திருக்கு? 200 × 10 அப்படியே கணக்கு பண்ணு. எவ்வளோ? 200 × 10 எவ்வளோ? அப்ப 2000 வெள்ளாடு அவர் வச்சிருக்கிறாரு. அதை பிரிக்கிறார் 10, 1 2 3 10. அப்போ ஒரு 200 வெள்ளாடு, அப்புறம் 20 வெள்ளாட்டு கடா. எத்தனை? அப்புறம் எத்தனை வெள்ளாட்டு கடா இருந்திருக்கு? 20 × 10. ஏய், சின்ன கணக்கு தான்பா, 200. ஆமேனா? அப்புறம் 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 200 செம்மறி ஆடுகளையும் 20 ஆட்டுக்கடா. இவர் கொடுத்ததெல்லாம் அப்படியே 10 வச்சு கணக்கு பண்ணீங்க. அப்போ எவ்வளோ பெரிய மந்தை அவர் வைத்திருந்திருக்கிறார். அப்புறம் பால் கொடுக்கிற 30 ஒட்டகம், அப்படின்னா 300 ஒட்டகம் வச்சிருந்திருக்கிறார். அவர்கள் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதுகளையும் 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து மந்தையை அப்படியே முன்னாடி அனுப்பி ஏசாவுக்கு அனுப்புறார். எல்லாரும் சொல்லுங்க. ஏன் அவர் ஏசாவுக்கு அனுப்புறார்? நல்லா கவனிங்க. இவர் அவருடைய குடும்பத்தில் ஆசாரியனாக, சேஷ்டபுத்திரனாக, இந்த சேஷ்டபுத்திரன் தான் ஆசாரியர்கள். இந்த சேஷ்டபுத்திரன், நீ என் பங்கு, உனக்கு பங்கு நான் கொடுக்கல, நீ தான் என் பங்கு அப்படின்னு சொல்லி இந்த சேஷ்டபுத்திரர்களை அங்கே உள்ளே இழுக்கிறார். யாக்கோபு இவர் 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 என் தகப்பனுக்கு சேஷ்டபுத்திரன் என்பதை அறிந்தவராக அவர் என்ன செய்றாருன்னா ஏசாவுக்கு இந்த பங்குகளை அனுப்புகிறார். அப்போ இதை பிரித்தெடுத்து இந்த காணிக்கையை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி அவர் மந்தையை அனுப்புகிறார். இப்போ ஆபிரகாமும் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகங்களை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு வெளிச்சம் கிடைச்சது. மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மெல்கிசேதேக் யார் என்று வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்கன்னாக்கா சேம், நோவாவுடைய குமாரன் சேம் காம் யாபேத். ஏன்னா சேமுக்கு 600 வயசு வரைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்தார். அவர் தான் மெல்கிசேதேக்கு என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. இந்த சேமுடைய வம்சத்தில் வந்தவர் தான் ஆபிரகாம். அப்போ இவர் பொருத்தனை பண்ணி அனுப்புறார். அப்படி அனுப்பும்போது இந்த யாசா என்ன சொல்றாரு பாருங்களேன். 33:9 வாசிங்களேன். அதற்கு ஏசா, என் சகோதரனே, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உன்னுடையது. ஆமென், ஆமென். எல்லாம் கவனிங்களா. இது என்ன மார்க்கம்? சன்மார்க்கம். என்னது? என்னுடையது என்கிட்ட இருக்குது, உன்னுடையது உன்னுடையது வச்சுக்க. நல்லா கவனிங்க. இப்போ நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகங்களை வாங்குறவர் யாரு? லேவி கோத்திரத்தார், அவருடைய சகோதரர்கள். நல்லா மைண்ட் வச்சு. சேஷ்டபுத்திரன், தேவன் லேவி கோத்திரத்தை சேஷ்டபுத்திரனாக தெரிந்து கொண்டார். அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா பொருத்தனை நிறைவேற்றுகிறார். என்னுடையது என்னுடையது, உன்னுடையது உன்னுடையது சொல்லிட்டு வைக்கிறார். ஆனால் யாக்கோபு என்னுடையது உன்னுடையது, உன்னுடையது உன்னுடையது. இதுதான் நீதிமான். இது வாழ்க்கை தத்துவம். இந்த பேஸை வச்சு நீங்க பார்த்தீங்கன்னாவே இவன் துன்மார்கனா சன்மார்கனா நீதிமானா என்பதை கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. அதே போல நல்ல கவனிங்க. காணிக்கை கொடுக்கிறார். இந்த இவர் 11 வாசிங்களா? 11 வாசிங்க. தேவர் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு இந்த காணிக்கைகளை அனுப்பி கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். ஏன்னா மேல் வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்தை கண்டது தேவதூதன் முகத்தை கண்டது போல அந்த தேவதூதன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமெனா. இதுதான் தேவனாகிய கர்த்தர் அங்கே தெளிவாக யாக்கோபுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்து இந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறார். அதே போல அன்னாள் என்ன செய்றாங்க? ஒரு பொருத்தனை பண்றாங்க. எடுத்து வாசிக்க போகலாம் அந்த வசனமும். இதில் சுருக்கமாக வரேன். அங்கே கர்த்தருடைய நாமத்தை எப்படி அங்கே மகிமைப்படுத்துறாங்க, இன்னைக்கு நமக்கு எப்படி இந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை 10 வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. நல்லா கவனிங்க. எப்போ பொருத்தனை பண்ணுவோம்? இக்கட்டில, நெருக்கங்களில. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரங்க கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். எப்போ நசரேயன் என்கின்ற அந்த சத்தியத்தை இந்த அம்மா வெளிப்படுத்துறாங்க. நசரேயன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
நியாயப்பிரமாணத்தின்படி பின்னாட்களில் இவங்க நியாயப்பிரமாண காலத்தில் வர்றாங்க. பொருத்தனை எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் என்பதை குறித்தெல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரியும். ஆக நியாயப்பிரமாணத்தின்படி இந்த பிள்ளை நசரேயனாக வளர்ப்பேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினார்கள். பொருத்தனை பண்ணா என்ன நடக்கும்? அப்பவே வேலை நடக்க ஆரம்பிக்கும். ஆமேனா? அப்போதே நமக்கு என்னென்னலாம் வேலைகள் நடக்கணுமோ அதெல்லாம் ஆரம்பிக்கும். வேதாகம காலத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருடைய இந்த நாமத்தை அறிந்து கொண்டு உடனே கர்த்தர் சாமுவேலை இந்த அன்னாளுக்கு கொடுத்தார். இந்த அன்னாள் என்ன செய்தார்கள்? வாசிக்க 24:1-24. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. ஆமென் சொல்லுங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க? இந்த பலி செலுத்தணும், இந்த பிள்ளையை கொண்டு போயிட்டு சமாதான பலி. இந்த 3 காலை எதுக்கு அப்படின்னா, இவங்க செலுத்துற இந்த பொருத்தனைக்கு என்ன பண்ணணும்னா தேவாலயத்தில் எல்லாருக்கும் முன்பதாக இந்த சமாதான பலியை செலுத்தி, என்னங்க விஷயம், என்ன செலுத்துறீங்க, என் கர்த்தர்கிட்ட இதை கேட்டேன், என் கர்த்தர் இதை கொடுத்தர பாருங்கன்னு சாட்சி சொல்லிட்டு இந்த பலிகளை எல்லாம் செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும். இதைத்தான் இந்த அம்மா செய்றாங்க சீலோவுக்கு வந்து. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இந்த 3 காளைகளும் சமாதான பலி. லேவியராகமம் 22:21 வாசிக்கும் போது இந்த பொருத்தனின் பலி என்ன பலி? சமாதான பலி. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாகமாவது கர்த்தருக்கு மாடுகளிலும் ஆடுகளிலும் சமாதான பலிகளை செலுத்த என்ன பலி அது? சமாதான பலி. இந்த அம்மா என்ன செய்றாங்கன்னா, இந்த பொருத்தனை நிறைவேறினதும் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக இயேசு ராஜா தான் சமாதான காரணர். அல்லேலூயா. 3 காளை, ஒரு மரக்கால் மாவு, இயேசு கிறிஸ்துவே மெய்யான போஜனம். அல்லேலூயா. அப்புறம் ஒரு துருத்தி திராட்சரசம், இயேசு கிறிஸ்துவே மெய்யான பானம், அவருடைய இரத்தமே மெய்யான பானம் என்பதை வெளிப்படுத்தினார்கள். அப்புறம் அதை கொண்டு வந்து அந்த பிள்ளையும் நசரேயன், இயேசு கிறிஸ்துவே நசரேயன் என்று சொல்லி தேவாலயத்திலே மகிமைப்படுத்தினார்கள். ஆமென் சொல்லாமா? இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம். வேதாகம காலத்தில் இது செலுத்தினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கவனிங்க. சரி, உதாரணம் சொல்றேனே, யாக்கோபு பொருத்தனை பண்ணி அந்த பொருத்தனை நிறைவேற்றுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ஏறக்குறைய 20 வருஷம் ஆச்சு. சரி, அன்னாள் பொருத்தனை பண்ணாங்க. அன்னாள் பொருத்தனையை நிறைவேற்றது எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? சரி, இவங்க போன உடனே குழந்தை பிறந்தனா கூட குறைஞ்சது 1 வருஷமாவது ஆயிருக்கும். ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். அன்பானவர்களே, வேதாகம காலத்தில் கிறிஸ்துவே வார்த்தையாக மறைந்திருந்தார். கிறிஸ்துவனுடைய பலி, அவருடைய பரிபூரணம் மறைந்திருந்தது. ஆனால் அவர்களுக்கு தம்முடைய பரிபூர்ண பலியை, தம்முடைய ஜெயத்தை, தம்முடைய மகிமையை வேதாகம காலத்தில் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டினார். ஆனால் தாவீது என்ன செய்தார் என்றால், கர்த்தருடைய பரிபூரணத்தை உணர்ந்தவராக அவருடைய கல்வாரி சிலுவையை அறிந்து அவருடைய நாமத்தை பரிபூரணமாய் வெளிப்படுத்தி அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த 61வது சங்கீதத்தில் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 61வது சங்கீதம் 61ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? இவர் மாத்திரமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் எனக்காக பலியாகி என் இக்கட்டுகள், என் நெருக்கங்கள், என் வேதனைகள் எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கிற அந்த நாமம். இப்ப நான் சொல்றேன், இயேசு என்ற நாமத்தை யார் யாரெல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே பொருத்தனைக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, யாருக்குமே புரியலையே. உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் நான் தங்குவேன். கூடாரம் என்பது ஆணி அடித்து அந்த கூடாரம் போடப்படும். கல்வாரி சிலுவையில் அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்ட அந்த சிலுவையில் அவரோடு நான் மரித்தேன்.
அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவருடைய சட்டைகளின் மறைவு, அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற பரிபூரண வெளிச்சம், இந்த இயேசு என்கின்ற நாமத்தை மகிமைப்படுத்துகிற, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த வெளிச்சம் வேதாகம காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு. ஆனா இன்னைக்கு இயேசு என்கின்ற அந்த நாமத்தை யாரெல்லாம் அறிக்கை செய்து என் பிதாவே இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன் அப்படின்னாவே பொருத்தனைக்கு உட்பட்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்ம கேட்க ஆரம்பித்ததுமே அந்த வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் சொல்லுங்களேன். யாருக்குமே புரியலையா? பழைய ஏற்பட்ட காலத்தில் பொருத்தனை பண்ணிக்கொண்டு ஏதோ ஒரு வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளிச்சம் கிடைச்சது அவங்களுக்கு. ஆனால் தாவீது புதிய ஏற்பாட்டின் வெளிச்சம் உடையவர். கர்த்தாவே, நான் உம்முடைய கூடாரம், அன்னை சாராள் கூடாரத்திலே குடியிருக்கிறவர்கள், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த யாசா சொல்றான், என்கிட்ட நிறைய இருக்குது, என்னுடையது உன்னுடையதுன்னு. ஆனால் தாவீது சொல்றார், எல்லாம் உம்முடையது ஆண்டவரே, உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். நீர் நித்தியர், நீர் தேவன், நீர் தேவாதி தேவன். அந்த நாமம் இயேசு என்கின்ற நாமம், அந்த நாமத்தை நான் சங்கீர்த்தனம் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் நல்ல கவனிங்க, ஒவ்வொரு நாளும் சபை கூடி வரும்போதெல்லாம், எப்போதெல்லாம் சபை கூடி வருகிறதோ அப்போதெல்லாம் எல்லாருக்கும் முன்பதாக வந்து எப்படி அந்த பொருத்தனின் பலிகளை செலுத்துவார்களோ அதே போல நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் ஜெபங்கள், இயேசுவின் நாமத்தில் நான் கேட்ட என் ஜெபங்கள், என் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிவிட்டார். நான் அவருடைய சமூகத்தில் தினமும் வருவேன். அல்லேலூயா. தினமும் செலுத்துவேன். இயேசு எனக்கு செய்தார், இயேசு என்னுடைய நாமத்தில் அற்புதங்கள், இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கை, என்னுடைய இக்கட்டுகள், என்னுடைய நெருக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசு மாற்றினார் என்று சொல்லி தினமும் இதான் கிருபை. அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிங்க பாலை, இப்ப மறுபடியும் 4:5 வாசிங்களேன். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது சட்டைகளின் மறைவிலே வந்தடைவேன். ஆண்டவரே, நான் ஒரு பாவி. ஆமென். நான் ஒரு பாவி. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய கூடார மறைவில் என்னை மறைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி உமது கிருபையை நம்பி நீர் எனக்காக சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டீர். கூடாரம் ஆணி அடிக்கப்பட்டீர். உம்மோடு நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உம்மோடு உயிர் தெழுந்தேன். நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுடனே கூட பிதாவாகிய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அவருடைய சட்டையின் மறைவு என்பது அவருடைய உயிர் தெழுந்த வல்லமையில பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த மகிமை பரிபூரணம். அவரே ராஜாதி ராஜா என்கின்ற அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இயேசுன்ற பேரை சொல்ற அத்தனை பேருமே பொருத்தனைக்கு உட்படுகிறார்கள். அப்பொழுதே அவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்கிறார். கரங்களை விட்டு ஆமென் சொல்லாமா? எடுத்து வாசிப்பு 5ஆம் வசனம். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். இயேசு இயேசு இயேசுன்னு சொல்ற அத்தனை பேரும் பொருத்தனை செய்கிறோம். உங்கள் காரியங்கள் வாய்க்கும். ஆமென். என் நாமத்தில் எதை கேட்டாலும், என் பொருத்தனைகளை கேட்டீர். என்ன கேட்டீர்? நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். ஏனென்றால் என் பாவங்களுக்காக நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டீர். எனக்காக நீர் உருவின பட்டயத்தை வைத்திருக்கிறீர். நீர் என்ன செய்ற? நீர் உமது சட்டையின் மறைவு, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, உம்முடைய நித்திய வல்லமை. அப்ப இயேசுன்ற பேரை நான் சொல்லும் போது அவர் சட்டையின், அதாவது கூடாரத்தில் தங்குவேன் சட்டையின், அவர் வந்து அப்படியே ஒரு ப்ளூ பிரிண்டா எடுத்து பார்த்து பேசுறாரு. இன்னைக்கு அந்த இடத்துல இயேசு. ஆமெனா? அப்ப இயேசுன்ற பேரை சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, யாரெல்லாம் டெய்லி ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், உங்களுடைய இக்கட்டுகள், உங்களுடைய நெருக்கங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும், இயேசுன்ற பேரை நீ சொல்லும் போது அது பொருத்தனை. அந்த பொருத்தனையில் ஆண்டவரே, என் இக்கட்டை இப்ப நீங்க மாத்துங்க, நான் சபைக்கு போய் உமது நாமத்தை மகிமைப்படுத்துவேன். என் சகோதரர்களுக்கு மத்தியில, என் சொந்த பந்தங்களுக்கு மத்தியில இயேசு எனக்கு நன்மை செய்தார், இயேசு ராஜா நான் கேட்டேன், அவர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி
டெய்லி, அதான் முக்கியம், தினமும். இதுவரைக்கும் தடைபட்டு போன அத்தனை காரியங்களும் இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ளுங்க, தினமும் அவர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். காரணம், அவர் நீங்கள் கேட்டதை கொடுக்கிற தேவன். ஆமென் சொல்லாமா? தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். என்ன பொருத்தனை? இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே அப்படி நம்ம ஜெபிக்கிறோமே, முடிக்கிறோமே ஜெபத்தை, அதுதான் நாம் செய்கிற பொருத்தனை. ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. உமது நாமத்துக்கு பயப்படுகிற சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். எந்த நாமம்? அந்த நாமம் என்ன நாமம்? இயேசு என்கின்ற அந்த நாமம். ஆக பழைய ஏற்பட்ட காலத்தில், அந்த வேதாகம காலத்தில் அவர்கள் யெகோவா என்கின்ற இந்த நாமத்தை குறித்த அந்த வெளிச்சத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் இந்த காரியத்தெல்லாம் செய்வார்கள். ஆனால் புதிய ஏற்பட்ட காலத்தில் இயேசு என்கின்ற அந்த நாமத்தை உச்சரித்து, எனக்கு தாங்கப்பா, எனக்கு இது கொடுங்க ஆண்டவரே, இக்கட்டா மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிற அத்தனை பேருமே பொருத்தனைக்கு உட்படுகிறார்கள். இந்த பொருத்தனைக்கு உட்பட்டதுமே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். எத்தனை பேருக்கு உண்மையிலேயே இது கர்த்தர் தான் என் வாழ்க்கையை இப்படி எல்லாம் மாற்றினார்னு சொல்ல முடியும்? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பொருத்தனைக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய நாமமாகி இயேசுவின் நாமத்துக்கு பயந்திருக்கிற சுதந்திரத்தை அவர் உங்களுக்கு தருவார். நல்லா கவனிங்களே. இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஆண்டவர் என்னோட பேசிக்கொண்டே இருந்தார். இந்த பொருத்தனை சொல்லிக்கினே இருந்தார். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ குழந்தை ஜோசப் பாலுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி திருவள்ளூர் ஜிஹெச்சில் சேர்த்து வச்சுருந்தாங்க. நானும் ரூத்தம்மாவும் பார்க்கறதுக்கு போனோம், ஜெபம் பண்ணுறதுக்கு போனோம். அப்படி ஜெபிக்கும் போது குழந்தை கர்த்தருடைய கிருபையினால குழந்தை நல்லா இருந்தது. நாங்கள் ஜெபிக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற அநேகர் எங்கே ஜெபம் பண்ணுங்க, குழந்தைக்கு ஜெபம் பண்ணுங்க, அது ஒரு குழந்தைங்க வார்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி ஐயா, நாங்கள் அரக்கோணம், நான் ஏஜி சர்ச்சுக்கு போகிறேன், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்க சிஸ்டர், நான் வரேன், ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வார்டுக்கு நான் போனேன். அங்கே போகும்போது அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை பேர் பூர்ணேஷ், 6 வயசு ஆகுது. ஆனால் இன்னும் என் குழந்தை நடக்கலை, அப்பப்போ ஃபிக்ஸு வருது. அந்த சகோதரி சொன்னாங்க, இவனுக்கு என் ஆண்டவர் பூர்ண சுகம் கொடுப்பாரு, இவனை நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துறேன்னு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். எல்லாருமே சொல்லுங்க. நேற்று அந்த சகோதரி சொன்னாங்க, நான் ஆண்டவரே இந்த சத்தியத்தை நான் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுவேன்னா, ஒரு சில உறுதிப்பாடை கேட்பேன். அப்போ அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா, இது சொன்னாங்க, அப்படியே கண்ணீரோடு அந்த சகோதரி சொன்னாங்க, நான் இந்த குழந்தைய கர்த்தருடைய ஊழியம் செய்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுத்துன்னு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்க. நான் உடனே, ஆண்டவரே, சாமுவேலை எப்படி நீர் எடுத்து தான் முதல் பெயர்சபா வரைக்கும் வல்லமையாய் நீர் பயன்படுத்தினீரோ, அதே போல் இந்த பிள்ளையை எடுத்து நடக்க செய்து உங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் பயன்படுத்துங்கம்மா சொல்லி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் ஜெபத்தை அங்கீகரிப்பாராக. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை யாரெல்லாம் கேட்குறீங்களோ அத்தனை பேரும் பொருத்தனைக்கு உடன்படுகிறீர்கள். கர்த்தர் எப்போது இயேசுவின் பேரை சொல்லி நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அன்றைக்கே வாய்க்க செய்வார். தொடர்ந்து வாசிக்கும் போது, ராஜாவின் நாட்களோடு ராஜாவின் நாட்களோடு நாட்களை கூட்டுவீர், அவர் வருஷங்கள் தலைமுறையாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தலைமுறை, கர்த்தரை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தலைமுறை உங்க சட்டையின் கீழே வந்துருச்சு ஆண்டவரே. நித்திய காலமாய் நித்தியரே உம்முடைய கூடாரத்தில் நான் தங்கி இருப்பேன், உம்முடைய கூடாரத்தில் நான் வாசமாய் இருப்பேன். அதுதான் ஆபிரகாமுடைய மார்க்கம். ஆபிரகாமுடைய மார்க்கம் அன்பின் மார்க்கம், தேவ அன்பிலே பூர்ணப்படுகிற மார்க்கம். அதான் சாராள் கூடாரத்தில் இருந்தார்கள். அவள் கூடாரத்தின் வாசலில் இருந்து கொண்டு கர்த்தர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உடனே சோதோமுக்கு போனார். ஆமெனா? எச்சரிக்கை. நல்ல கவனிக்க. தொடர்ந்து வாசிக்கும் போது, அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். யார் அவரு? இயேசு ராஜா. கையை தட்டி மகிமை செலுத்துவோமே. அல்லேலூயா. அந்த நாமத்தை கூப்பிடுகிற நாம் தினமும் டெய்லி பொருத்தனைகளை சபை கூடும் போதெல்லாம் அவருக்கு என் மன உற்சாகத்தை எப்படியெல்லாம் எடுத்து கொடுப்பேன், எப்படி எடுத்து செலுத்துவேன், என்னென்ன ஊழியம் செய்வேன், என் கர்த்தருக்கு நான் எப்படிப்பட்ட வேலைகளை செய்வேன், எப்படிப்பட்ட துதியை நான் அவருக்கு பாடுவேன். அவர் செய்த அதிசயங்கள், எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், அவருடைய பரிசுத்த நாமம், அவர் என்றென்றைக்கும் தேவனுக்கும் நிலைத்திருப்பார். அந்த நாமம் பழையற்பட்ட காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டுச்சு. பொருத்தனையின் தேவன், நம்முடைய தேவன் பொருத்தனையின் தேவன். பொருத்தனை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. எந்த மூலையிலிருந்து கொண்டு இயேசுவே அப்படின்னு கூப்பிடுறா, உடனே தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார்.
நம்முடைய காரியங்களை அவர் நடத்த ஆரம்பிக்கிறார், நடத்து முடிப்பார். இன்னைக்கு நீ சோர்ந்து போயிருக்கலாம், ஐயோ ஆண்டவரே எவ்வளவு காலமா என் காரியங்கள் நடக்கலையே. நிச்சயமாய் தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன், அவர் பொருத்தனைகளின் தேவன், அவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். இந்த இயேசு என்ற நாமத்தை யார் உச்சரித்தாலும் எல்லாருடைய இக்கட்டுகளையும் நீக்க இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. ஆமெனா? நீ காத்திருக்கிறியா? ஆனா இன்னைக்கு ஸ்ட்ராங்கா பேசினாரு. இனிமே டெய்லி உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. தினமும் இப்படியே இப்படியே எப்படியே எப்படி காளைகளை மெல்லிய மாவு திராட்சரசத்தை கொண்டு வந்து தசம பாகங்களை கொண்டு வந்து செலுத்தினார்களோ அதே போல மன உற்சாகத்தில் மன குளிர்ச்சியில் என் இயேசு செய்தார், என் இயேசு செய்தார். இன்னைக்கு போயிட்டு காளையை பலி செலுத்தி மாவை பலி செலுத்தி அப்படி அல்ல. இயேசு என்ற நாமத்தை நீ எல்லாருக்கும் சாட்சி சொல்லுவியே, அதுவே அவர் நாமத்தை சங்கீர்த்தனம் செய்வது. அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கு நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். 8ஆம் வசனம் சேர்ந்து வாசி எல்லாரும். இப்படியே ஆமென் சொல்லுங்க. என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற நித்தியராகிய இயேசு ராஜாவுடைய பேரை சொல்லி தினமும் சொல்லுங்க பார்க்கலாம். தினமும் காலையில் எழுந்து ஏசப்பா நீங்க செய்த நன்மைகள் எவ்வளவு ஆண்டவரே, நான் கேட்டேன், நீங்க கொடுத்துட்டீங்க, உங்க பேரை நான் மகிமைப்படுத்துவேன், உங்க பேரை நான் பெருமைப்படுத்துவேன். தினமும் இனிமே தினமும் அற்புதத்தை பார்க்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், கட்டுகள், கவலைகள், பாவ கட்டுகள் எல்லாம் அருந்து கர்த்தரை நீங்க துதிக்க போகிறீர்கள். இயேசு என்ற பேரை சொன்னாலே மகிமை. ஆமென். உங்க வாழ்க்கையில மகிமை அவர் கொடுப்பார், நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவீர்கள். டெய்லி கீர்த்தனம் பண்ணி இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். அந்த நாமம் என்ன நாமம்? இயேசு, யெகோஷுவா, மெஸ்ஸியா. இயேசு என்ற நாமத்தில் அவர் வெளிப்பட்டார். இந்த இயேசு என்பதற்கு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். அவர் ரட்சகர், எல்லா இக்கட்டிலும் ரட்சிக்கிறவர். அவர் பொருத்தனைகளின் தேவன். இயேசு என்ற பேரை சொல்ற அத்தனை பேருமே பொருத்தனைக்கு உட்பட்டிருக்கிறோம். தேவன் இந்த காரியங்களை செயல்படுத்த வல்லமை உடையவர். 2 வசனங்களை வாசித்து காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். இதே சங்கீதங்களின் புத்தகம் 66வது சங்கீதத்தில் இந்த பொருத்தனைகளிலே எப்படிப்பட்ட ஒரு மகிமை தருகிறார். வாசிங்க, மறுபடியும் தொடர்ந்து வாசிக்கலாமா? அது 14 வாசிப்பாங்களா? என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆமெனா? ஆட்டுக்கடாக்கள் நினைப்புகளுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலி கொழுமை. ஆமெனா? கொழுமையான பலனுக்கு தகன பலியிடுவேன். காளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். ஆத்மா இளைப்பாறுதல். ஆமென். இனிமே உங்க இருதயத்தில் உள்ள முடைக்கப்பட்டவர்களாய் அப்படி சோர்ந்து போயிட இருக்க மாட்டீங்க. உங்க இருதயத்தில் ஒரு மாபெரும் இளைப்பாறுதல், ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா தொடர்ந்து வாசிங்க. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். இயேசு கிறிஸ்து எனக்கு செய்தாருங்க. அவர் கிருபை எனக்கு செஞ்சது, அவர் தயவு எனக்கு தயவு பாராட்டி இருக்குதுன்னு சொல்லி நீங்க புகழ்ந்து இருப்பீங்க. காரணம் என்னன்னா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் செவி கொடார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க. என் ஜபத்தை, என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். இதுதாங்க பொருத்தனை. யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க? யார் நாமத்தில் ஜெபிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபம் வீணா வராது, வெறுமையா திரும்பாது. அது காரியத்தை வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார். ஏனென்றால் இயேசு என்ற நாமம் பொருத்தனைகளின் நாமம். அது ஏனென்றால் அவர் கூடாரத்திலே, அவர் சிறகிலே நாம் மறைந்திருக்கிறோம். இப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். அந்த ஞானஸ்தானத்தின் அர்த்தம் என்ன? அவருக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருக்குள் மறைந்திருக்கிறோம். ஆக என்னுடைய ஜபத்தின் சத்தத்தை அவர் கேட்டார். என் ஜபத்தை தள்ளாமலும், தொடர்ந்து வாசிங்க. என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய கிருபை, இந்த கிருபையை உணர்ந்து தான் புதிய ஏற்பாட்டு மணவாட்டி சபை இந்த மகிமைக்குள் நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஏனென்றால் அவர் என்றென்றைக்கே நிலைத்திருப்பார் என்பது சியோன். ஆமென். 65:1 வாசிக்க. சங்கீதம் 65:1. தேவனே, சியோனிலே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஆண்டவரே,
உமது கூடாரத்திலும் உமது சட்டைகளின் மறைவில் நான் வந்து தங்கியிருக்கிறேன் என்று நான் பொருத்தனை செய்து என்னை நான் பலியாக ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் சீயோனுக்கு சென்று, எருசலேம் சீயோன் என்ற மகிமைக்கு சென்று என் பொருத்தனை நிறைவேற்றேன். அவரை நான் முகமுகமாய் தரிசிப்பேன். ஆமென் சொல்லுங்க பகலாம். அல்லேலூயா. அதைத்தான் தாவீது வாஞ்சிக்கிறார். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். என் கர்த்தர் என்றென்றைக்கும் தேவனுக்கும் இருப்பார். அவர் சீயோனிலே தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். நான் பொறுத்து அவருக்கு செலுத்துவேன். எப்படி நான் செலுத்துவேன்? உனக்காக நான் என் உயிரை கொடுக்கிறேன். ஆமாண்டவரே, எனக்காக உங்க உயிரை கொடுக்கணும். ஓகே, நீங்க என்ன செய்வீங்க? நான் உன்னை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வருவேன். உன்னை சீயோனில் அழைத்து கொண்டு போய் தேவனை முகமுகமாய் சந்திக்க வைக்கிறேனே, அதுவே நான் அவருக்கு செலுத்துகிற பொருத்தனை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருக்குது இயேசுராஜ்? எங்க இருக்கிறாரு? சீயோனிலே தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆக இந்த இயேசு என்கின்ற நாமத்தை அறிந்திருக்கிற நாம் பொருத்தனைக்கு உட்பட்டவர்களாய் சீயோனிலே அவருக்கு துதி தயாராக இருக்கிறது. நான் போய் அவருக்கு பொருத்தனை செலுத்தேன். அவரை மகிமைப்படுத்தி அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ருசித்த நான் ஒவ்வொரு நாளும் பொருத்தனைகளை அந்த சீயோனிலே அவருக்கு என்றென்றைக்கும் அவரை நான் மகிமைப்படுத்துவேன். இதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆக பொருத்தனை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே. அவர் நாமத்தில் நீ பிதா கிட்ட போறியே, அது உடன்படிக்கை. ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீ மாற்றும், நான் உம்மை மகிமைப்படுத்துவேன். 116வது சங்கீதம், 116வது சங்கீதத்தில் 14வது வசனத்தை வாசிங்க. 14. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். நம்ம சர்ச்சுக்கு வரமே, கையில பைபிள் எடுத்து வரமே, என்னது? என் கர்த்தரனுக்கு நன்மை செய்தபடியால அவரை நான் துதிப்பதற்கு நான் சபைக்கு வருகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? அவங்க என்ன செய்வாங்க? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? 17 வாசிக்க பார்க்கலாம். 17 நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிராகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் அதான் சீயோனிலே நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஏனென்றால் நான் ஆராதிக்கிறவர் அவர் சீயோனின் ராஜன். நான் உடன்படிக்கை செய்திருக்கிறவர். என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் செய்யும்படியாய் நான் உடன்படிக்கை செய்திருக்கிறவர். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவர் சீயோனின் ராஜன். அவருக்கு நான் சீயோனுக்கு போய் மகிமை செலுத்துவேன். இந்த இயேசு என்கின்ற மகிமையை அறிந்தவர்கள் சீயோனுக்கு போய் மகிமை செலுத்துவார்கள். எருசலேமே, உன் வாசல்களில் என் கால்கள் நிற்கலாயிற்று. கர்த்தருடைய ஆலயத்தின் பிராகாரங்களிலே அவருக்கு நான் எருசலேமுக்கு அவர் சீயோனிலே அவர் துதியானது அவருக்கு தயாராய் அமைந்திருக்கிறது. நான் போய் என்னுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றி அவரை மகிமைப்படுத்துவேன். அந்த நாமம் அதிசயங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள். இந்த நாமத்தை தான் அப்போஸ்தலர்கள் மகிமைப்படுத்தினார்கள். ஏனென்றால் இந்த நாமத்தை தான் உலகமெங்கும் போய் பிரசித்தப்படுத்தினார்கள். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில இந்த வானத்தின் கீழே தேவனால் கொடுக்கப்படவில்லை. இந்த நாமத்துக்குள்ள நீங்க வருவீங்கன்னா உங்கள் காரியங்களை எல்லாம் தேவன் நடத்துவார், நடத்தி முடிப்பார். உங்க ஜபம் ஒருபோது வீணா போகல. தினம் 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 நீங்க தேவனை துதித்து பாடி சபைக்கு வந்த ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம். இந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இக்கட்டு நெருக்கம் போராட்டம் பயங்கரமான சூழ்நிலை என் வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் நடக்காதா, ஏதாவது அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லித்தான் பொருத்தனை பண்ணுவாங்க. ஆமெனா இக்கட்டுல. ஆனால் இந்த இயேசுவின் நாமத்தில் என்ன நடக்குது? இப்ப நடக்குது அற்புதங்கள் அடையாளங்கள். ஆமெனா. அப்படியானால்
இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்கிற, இயேசுவின் நாமத்தில் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் பொருத்தனைக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தினம் 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 பொருத்தனைகளை செலுத்தி கொண்டே இருப்பார்கள். தங்களுடைய உதடுகளின் காலையாகிய துதியை செலுத்தி கொண்டே இருப்பார்கள். நீங்க இனிமேல் டெய்லி உங்க வாழ்க்கையில அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏனென்றால் நீங்கள் இயேசு என்ற நாமத்தில் எதற்கு உட்பட்டிருக்கிறீங்க? பொருத்தனைக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். அந்த இயேசு என்ற நாமம் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து இயேசு என்ற நாமத்தை அந்த நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுவீர்கள். அந்த நாமம் மகிமையின் நாமம். அவரே என்றென்றைக்கும் ராஜாதி ராஜா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, தினம் 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 ஆண்டவரே